ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலைக்கு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதை வழியாக போகின உடனே டோக்கன் தரிசனம் மற்றும் திவ்ய தரிசன கவுண்டருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமாவோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருமலைக்கு 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் 2388 படிகளோடு இருக்கக்கூடிய ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதை வழியாக போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. அந்த வீடியோவை பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேரும் திருமலைக்கு ரீச் ஆன உடனே திவ்ய தரிசன டோக்கனோ அல்லது சர்வ தரிசன டோக்கனோ வச்சுருந்தோம்னா எப்படி போய் அந்த க்யூ லைனில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்க வீடியோ தான் இது. ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதை வழியாக நம்ம திருமலையை அடைஞ்ச உடனே பார்க்கக்கூடியது தான் இந்த ரதி ராதே மண்டபம். ஒரு காலத்தில் கல் தேராக இருந்தது. அது நாளடைவில் பூமியில் புதஞ்சு இப்போ ஒரு மண்டபமாக மாறிடுச்சு. ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதை வழியாக திருமலையை அடைகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் ஆகும். நம்ம நடக்கக்கூடிய ஸ்பீடை பொறுத்து தான். ஒரு சிலர் கடகடன் நடந்து வந்துடுவாங்க. 3/4 மணி நேரத்தில் ஏறின ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ தூரம் வேகமாக ஏற வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதை வழியாக ஒரு 2.5 hours ஆச்சு ஏறி மேலே வர்றதுக்கு. திருமலைக்கு ரீச் ஆன உடனே ரதி ராதே மண்டபத்தை நம்ம தாண்டி வந்தோம்னா 2 சைட்லேயும் பார்க் இருக்கும். நம்ம இலைப்பாடுறதுக்கு, நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதே போல் லக்கேஜ் கவுண்டரில் சில நேரம் லக்கேஜ் வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடமா இருக்கும். சர்வ தரிசன டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ மேல் திருப்பதியான திருமலையில் கொடுக்கறது கிடையாது. கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் இந்த சர்வ தரிசன டோக்கனானது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், அலிபிரி டோல்கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் இஷ்யூ பண்ணுவாங்க. திவ்ய தரிசன டோக்கனானது ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதையில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறாங்க. வேறு எங்கேயும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு 50வது படியில் நாம் திவ்ய தரிசன டோக்கன் வாங்கினோம்னா 1200வது படியில் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு போகணும். இதுவே சர்வ தரிசன டோக்கன் நீங்கள் மற்ற 3 இடங்கள்லையும் வாங்கியிருந்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பேசிக்கிட்டே நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். இந்த ரோட்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தான் சர்வ தரிசன டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வச்சுருக்கிறவங்க சாமி பார்க்கக்கூடிய வரிசை ஸ்டார்ட் ஆகும். நடுவில் டிவைடர்லாம் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அங்கே போக முடியாது. போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், லெஃப்ட் சைடில் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. இந்த டிவைடரை தாண்டி போகணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த டிவைடரை நோக்கி அப்படியே நடந்து முடிகிற இடத்துல ஒரு யூடர்ன் பண்ணுங்கள். யூடர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம்னாலே போதும். டோக்கன் தரிசன க்யூ லைனுக்கு போயிடலாம். சர்வ தரிசன டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வச்சுருக்க எல்லாருக்குமே ஒரே க்யூ லைன் தான். எந்த டோக்கனும் இல்லாத சர்வ தரிசனத்துக்கு மட்டும் வேறு க்யூ லைன் இருக்கும். 300 ரூபா தரிசனம், ஆர்ஜித சேவா தரிசனம்க்கெலாம் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சாய்மோலாக் சேனலில் ஆல்ரெடி வந்துடுச்சு. டோக்கன் இல்லாத சர்வ தரிசனத்துக்கும் நேராக போகணுன்னு தான் போர்டு வச்சுருப்பாங்க. இதோ ஜஸ்ட்டு நம்ம யூடர்ன் பண்ணுறோம். அந்த டிவைடர் முடிஞ்ச உடனே மறுபடியும் நம்ம வந்த பாதையிலே, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி நேராக போகிறோம். ஆஃப்லைன் ரூம் போகிறதுக்கு சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆன்லைன் ரூம் புக் பண்ணவங்க ஏஆர்பி கவுண்டர் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வரக்கூடிய பஸ்ஸில் ஏறி போய்க்கங்க. வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ், அன்னப்பிரசாத பில்டிங்லாம் போகணும்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஏறி போகலாம். ஃப்ரீ பஸ் இந்த ஏரியா பூரா வந்துட்டுருக்கோம். இதோ நம்ம பேசிகிட்டே சர்வ தரிசன டோக்கன் தரிசன க்யூ லைனுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் க்யூ லைன் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு டோக்கனில் என்ன டைம் போட்டிருக்காங்களோ அதுக்கு 1 hour முன்னாடி மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப பிஃபோராக போயிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரம் அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் பல நேரம் அலோவ் பண்ணுறதில்ல. கூட்டத்தை பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸரோட மனநிலையை பொறுத்து முடிவெடுக்கிறாங்க. இதுதான் டோக்கன் தரிசன கவுண்டர். டோக்கன் இல்லாத தரிசனத்துக்கும் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம். மற்ற இடங்களுக்கு போகணும்னா இங்கேயே பஸ் வரும், அதில் ஏறியும் நம்ம போய்க்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.